ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு ஜூலை 31 வரை கடைசி தேதி விட்டிருக்காங்க. யாரெல்லாம் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்தப்பட வேண்டும், ஸோ இதை பற்றின ஒரு விரிவான அலசல் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கிற இந்த அவசரமான மாற்றங்கள், தமிழக ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களது மின்னணு சரிபார்ப்பு இகேஒய்சி பணிகளை ஜூலை 31 தேதிக்குள் கட்டாயமாக முடிக்க வேண்டும் என்று இந்த ஆதாரம் உங்களுக்கு விளக்கும். தகுதியுள்ள பயனாளர்களுக்கு மட்டுமே மானிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும், போலி அட்டைகளை ஒழிக்கவும் அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் தங்களது பகுதிக்குட்பட்ட அனைத்து அருகிலுள்ள நியாய விலை கடைகளுக்கு நேரில் சென்று கைரேகை பதிவு செய்வது அவசியம். இந்த சரிபார்ப்பை தவறவிட்டால் குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்களின் பெயர் நீக்கப்படவோ அல்லது ரேஷன் பொருட்கள் விநியோகம் நிறுத்தப்படவோ வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய அரசின் பரிந்துரைப்படி அந்த யோஜனா ஏஏஒய் அட்டைதாரர்களுக்கு அரிசி வழங்கும் முறையில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ கண்டிப்பா இது எல்லாமே உடனடியே இது செய்யுங்க. ஒரு நபருக்கு இனி 7 கிலோ அரிசி என்ற விதத்தில் குடும்பத்தில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தால் கூட 35 கிலோ தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. என்னன்றதை பார்க்கலாம். மாநில அரசினுடைய அவசர அறிவிப்பு ஜூலை 31க்குள்ளார இகேஒய்சி முடிக்கணும். மாற்றம் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஏஒய் அட்டைகளுக்கு அந்த புதிய விதிமுறைகளை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு அன்ன யோஜனா அரிசி அளவீட்டில் மாற்றங்கள் வந்துருச்சு. அதனால இதை நீங்க செய்யணும் அப்படின்றது கட்டாயமாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இதில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டையில் பெயர் மற்றும் குடும்ப அட்டையில் உறுப்பினர்கள் நேரில் செல்ல வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நியாய விலை கடைகளில் உள்ள இயந்திரத்தில் கைரேகை இகேஒய்சி பதிவு செய்ய வேண்டும். நோக்கம் என்ன? அப்படி தகுதியாளர்களுக்கு பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்தல், போலி குடும்ப அட்டைகளை ஒழிக்கப்படுறதுக்கு இது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நியாய விலை கடைகள்ல தற்சமயம் 37,228 நியாய விலை கடைகள் இருக்கு. 2,25,93,000 குடும்ப அட்டைகள், 14 கோடி மானிய ஒதுக்கீடு. ஒரு அட்டைக்கு பாத்தீங்கன்னா 6,000 இருந்து 6,500 வரை செலவு செய்யறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க இகேஒய்சி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பொதுவான பயனாளர்கள் ஜூலை 31க்குள்ளார உங்கள் பகுதிக்கு நியாய விலை கடைகள் சென்று நீங்க செஞ்சுக்கலாம். வெளியூர்ல வசிப்பவர்களுக்கு சொந்த ஊருக்கு செல்ல இயலாது. சென்னை, கோவை, பெருநகரங்களை போன்ற தற்போது வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள ரேஷன் கடைகளிலோ கைரேகை பதிவு செய்துள்ளலாம். உயிரிழந்தவர்களின் பதிவு சிக்கல். குடும்பத்தில் உயிரிழந்தவர் பெயர் அட்டையில் உள்ளது. உரிய அவங்களுடன் வட்ட வழங்க அலுவலகத்தை தாலுகா ஆபீஸை அணுகி பெயரை உடனடியாக நீக்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இப்ப இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5 வகையான ரேஷன் அட்டைகளுக்கு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பிஹெச்ஹெச்னா முன்னுரிமை பட்டியலில் உள்ளவர்கள். மாதம் இவங்களுக்கு 7 கிலோ அரிசி. சரிங்களா? பிஹெச்ஹெச் ஏஏஒய் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள். அடுத்த லிஸ்ட் என்பிஹெச்ஹெச் முன்னுரிமை அற்றவர்கள். என்பிஹெச்ஹெச் எஸ்மனா சர்க்கரை அட்டை மட்டும்தான். என்பிஹெச்ஹெச் என்சினா பொருட்கள் கிடையாது, முகவரி சான்றிதழ்கள். ஓகேங்களா? ஸோ ஏஏஒய் அட்டைதாரர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஏஏஒய் அட்டைதாரர்கள் இந்த விதிமுறைகளை தற்சமயம் பயன்பற்ற ஆகணும் அப்படின்றது பொருந்தும். ஓகேங்களா? ஸோ 18.86 லட்சம் ஏஏஒய் அட்டைதாரர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அட்டைதாரர்களுக்கு இது பொருந்தும். மத்திய அரசினுடைய அறிவிப்பின்படி ஏஏஒய் அட்டைதாரர்களுக்கு அரிசி மானியம் கணக்கிடும் முறை அடிப்படையிலிருந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. தனிநபர் கணக்கீட்டு முறை அறிமுகம். ஒரு நபருக்கு 7 கிலோ மட்டுமே. குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் சரி 7 கிலோ தான். ஓகேங்களா? அதுவும் ஹையஸ்ட் 35 கிலோ மட்டும் தான் கொடுப்போம். 5 பேருக்கு மேல இருந்துச்சுன்னா அவ்வளவுதாங்க, இது மேல கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இதுதான் இப்ப இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட். 2 உறுப்பினராக இருந்தா 14 கிலோ, 4 உறுப்பினர் இருந்தா 28 கிலோ, 5 உறுப்பினர் இருந்தா 35 கிலோ, அதுக்கு மேல போனாலும் 35 கிலோ மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்றது தற்சமயம் இந்த அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க பயன்படுத்திடுவாங்க. ஜூலை 31 தேதிக்குள்ளார இகேஒய்சி அப்படின்றத முடிச்சுக்கோங்க. குடும்பத்தினர் அனைவரும் அழைத்து சென்று அருகில் உள்ள கடையில் கைரேகை இகேஒய்சி பதிவு செய்யுங்கள். ஏஏஒய் அட்டைதாரர்களாக இருந்தால் புதிய அரிசி அளவீட்டு முறைக்கு ஏற்ப உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அட்டையில் உள்ள உயிரிழந்தோர் பெயர்களை உடனடியாக நீக்கிக் கொள்ளுங்கள். ஸோ விழிப்போடு செயல்படுங்க. உங்கள் உரிமையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.